மகளே விஜே பார்வதி கமருதீனோட ஃபேனா நீங்க. கண்டிப்பா ஃபேனா தான் இருப்பீங்க. அதனால தான் இந்த வீடியோ பார்க்குறீங்க. ஸோ மக்களே உங்களுக்கு ஒரு ஹேப்பியான நியூஸ். இப்பவும் விஜே பார்வதியும், கமருதீனும் ஹோட்டல்ல கோலாகலமா, கொண்டாட்டமா, ஜாலியா இருக்காங்க. உங்களோட லைஃப் ரொம்பவே ஹேப்பினஸா போகுது. இது நான் சொல்ல விஜே பார்வதி தான் சொன்னாங்க. என்ன நடந்தது, ஏது நடந்ததுங்கிற நம்ம ஸ்டைல்ல பேசுறதுக்கு முன்னாடி இப்ப தான் நம்மளோட சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு கீழ இருக்கிற ஹைப் பட்டன தட்டி விடுங்க. அப்பதான் இந்த வீடியோ விஜே பார்வதியோட ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும், நம்ம எல்லாத்துக்குமே இது சஜஷன்லாம் போய் காட்டும். ஒரே ஒரு நிமிஷம் லைக் பண்ணிட்டீங்களா? ஓகே வாங்க இன்னைக்கான இந்த வீடியோவை பார்க்கலாம். விஜே பார்வதி வந்து இன்ஸ்டாகிராமில் அவங்களோட ஸ்டோரியில் அழகாக க்யூட்டாக ஒரு போஸ் கொடுத்து தலைவி ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காங்க. அப்போ எடுத்த ஃபோட்டோவை யார் எடுத்தது அப்படின்னு ஒரு குழப்பம் வந்தது. தலைவியை யார் எடுத்திருப்பா? நம்ம தலைவன் கமருதீன் தான். என்ன ப்ரோ எப்படி ஃபோட்டோவை கமருதீன் தான் எடுக்க முடியுமா? வேற யாரும் எடுத்திருக்க மாட்டாங்களா அப்படின்னு கேள்வி கேட்குறீங்களா? இந்த இடத்துல கமருதீன் கூட தான் அவங்க இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு மொமெண்ட்டை நம்ம தம்ப்நெயில்ல வச்சிருக்கிற அந்த இமேஜ் காட்டும் போய் பார்த்துட்டு வாங்க. இல்லன்னா நம்ம வீடியோக்குள்ள இருக்கிற இந்த இமேஜ நல்லா கவனிச்சு பாருங்க. விஜே பார்வதிக்கு முன்னாடி இருக்கிற ஒரு மொபைல்ல கமருதீனோட ஃபோட்டோ இருக்கும். இப்ப கமருதீனோட மொபைல் வந்து ஆப்போசிட்ல அப்படி 5:17 அப்படிங்கிற அந்த டைமோட இருக்கும். கமருதீன் ஆப்போசிட்ல இருந்து விஜே பார்வதி போஸ் குடுக்கும்போது, கமருதீன் ஃபோட்டோ எடுக்குறாங்க. எனிவே இவங்க 2 பேரும் அழகான காதலர்கள் இல்லையா? இந்த பிக் பாஸ் நிறைய ஹேட்டர்ஸ்களை இவங்களுக்கு சம்பாரிச்சு குடுத்திருந்தாலும், இவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு அழகான, அற்புதமான, பேரழகான காதல நம்ம எல்லாத்துக்குமே காமிச்சிருக்குது. என்ன நடந்திருந்தாலும் சரி, இவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்து ரெட் கார்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கான அந்த ஹாப்பினஸ் வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிற அந்த அழகான மொமெண்ட்டுகள்ல தான் கிடைக்கும். ஸோ இவங்க வந்து நீங்க வந்து ஹோட்டல்ல சாப்பிட போகட்டும், டின்னர் சாப்பிடட்டும், லஞ்ச் சாப்பிடட்டும், சுற்றுலா தலங்கள் நிறைய இடங்களுக்கு போகட்டும், இவங்களுக்கு இந்த உலகம் பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு ரியாலிட்டி ஷோ மூலியமா நிறைய தலைவலிகள குடுத்திருக்குது, நிறைய வருத்தங்கள குடுத்திருக்கு, நிறைய அவப்பெயர்கள குடுத்திருக்குது. ஸோ இவங்க 2 பேர்த்துக்கும் இவங்களுக்கு இவங்க தான் சொல்யூஷன். கமருதீனுக்கு மிகப்பெரிய ஆறுதலா நிச்சயம் விஜய் பார்வதி இருப்பாங்க. பார்வதிக்கு மிகப்பெரிய பேக்போன் சப்போர்ட்டிங்கா கமருதீன் மட்டுமே இருப்பாங்க. ஸோ தலைவன், தலைவி 2 பேரும் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, தலைவிய வந்து நம்ம தலைவன் எடுத்த அந்த ஃபோட்டோவ வந்து நம்மளுக்கு டெலிகாஸ்ட் பண்ண விதமா கமருதீனோட மொபைல் ஆப்போசிட்ல இருந்திருக்குது. இவங்க 2 பேருமே எப்பவும் சந்தோஷமா இருக்கட்டும். இவங்களோட மீடியா இண்டஸ்ட்ரியில எப்பவும் போல சாதிக்கட்டும். கமருதீன் இந்த பக்கம் நெறைய ஆட் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் விஜய் பார்வதி நெறைய ஆட் ஷூட் பண்ணியிருக்காங்க. நெறைய படங்கள சம்பாரிங்க. நெறைய படங்கள்ல உங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கட்டும். நீங்க 2 பேரும் சம்பாரிச்சுக்கிட்ட அவப்பெயரை வெற்றிகரமா ஜெயிக்கும் வண்ணம் பேரழகான நற்பெயர்கள் உங்களுக்கு வர்ற வருங்காலத்துல நிச்சயம் கிடைக்கும். ஏன்னா நீங்க 2 பேரும் உண்மையான காதலர்கள். அதை தாண்டி 2 பேருமே உண்மையா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்திருக்கிறீங்க. இந்த உண்மை எப்போதும் உங்களை வாழ வைக்கும். நீங்க 2 பேரும் ஹோட்டல் மட்டும் இல்ல, சுற்றுலா தலங்களுக்கு செல்லுங்க. ஜாலியா இருங்க. இந்த உலகம் உங்களுக்கு குடுத்த அவப்பெயர்னால நீங்க துவண்டு போயி ஒரு ஓரமா உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காம, அத தூக்கி எறிஞ்சுட்டு நீங்க யாருடா எனக்கு ரெட் கார்டு குடுக்க? உங்களோட டிஆர்பிக்காக நீங்க செஞ்ச வேலைகளுக்காகவெல்லாம் நாங்க தொய்வடைஞ்சு நொந்து போய் ஓரமா உட்கார்ந்து அழுதுட்டு இருப்போம்னு நினைச்சீங்களாடா? நாங்க வாழ்ந்து காட்டுவோம்டா அவங்க முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே பண்ற இந்த விஷயம் இவங்களுக்கான அழகான காதல் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் சரி, வெளியிலயும் சரி எவ்வளோ பேர் எவ்வளோ தவறான விஷயங்கள வச்சு விமர்சனம் பண்ணாலும் நம்ம இவங்க 2 பேர்த்துக்குமான அந்த பேரழகான காதல் அழகா தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ விஜே பார்வதியும் கமருதீனும் சேர்ந்து ஒரு படங்கள் நடிக்கட்டும். அவங்க 2 பேர்த்துக்குமான அந்த அழகான காதல் மோர் தென் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற அந்த காதல் வந்து ஒரு அழகான திருமணமா முடியணும். எனக்கு நிச்சயமா இவங்களுடைய லவ் சக்சஸ் ஆகும். இவங்க 2 பேரும் அவ்வளவு அவங்கள பத்தி புரிஞ்சிருக்காங்க. ஒருத்தர் அவ்வளோ அழகா புரிஞ்சிருக்காங்க. ஸோ இவங்களுடைய லவ் வந்து கண்டிப்பா சக்சஸ் ஆகும். மேரேஜ் வரைக்கும் போகும். 2 பேர்த்துக்கும் அழகான குழந்தைகள் பிறக்கட்டும் அப்படின்னு நம்ம இந்த வீடியோ மூலியமா சொல்லிக்கிறோம். ஸோ நீங்க விஜய் பார்வதியோட ஃபேனா இருந்தீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. விஜய் பார்வதியும் கமருதீனுக்குமான அந்த காதல பத்தி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளயும் சரி, ஆஃப்டர் பிக் பாஸ்க்கு அப்புறம் சரி ரொம்பவே ட்ரூவா இருக்குன்னு நான் சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்கங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். பிக் பாஸ் பத்தின விஜய் பார்வதி கமருதீனை பத்தின லைவ் அப்டேட்களை தெரிஞ்சுக்கணும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். பாய் மக்களே.